சதுரங்கப்பட்டினம். கற்பாக்கம் அணுமின் நிலையம் அருகிலிருந்து 4.5 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வெங்கம்பாக்கம் சந்திப்பின் அருகில் உள்ளது சதுரங்கப்பட்டினம். 1359 ஆண்டு சம்பூர்வராய தளபதியால் ராஜநாராயணப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. அக்காலத்தில் இங்கு வசித்த மிகச்சிறந்த நெசவாளர் சமூகத்தினர் உலக புகழ்பெற்ற மஸ்லின் துணிகளை நெய்து ஏற்றுமதி செய்தனர். இந்நகரம் பின்னர் அருகிலுள்ள வைணவ கோவில் தெய்வத்தின் பெயரை கொண்டு சதிர்வாசகன் பட்டினம் என்ற பெயர் பெற்றது. 17 முதல் 19ஆம் நூற்றாண்டுகளில் இத்துறைமுகம் டச்சு ஆட்சியாளர்களின் கீழ் வந்தபோது சத்திரஸ், சதுரை மற்றும் சதுரங்கப்பட்டினம் என்று மருவியது. 1648ஆம் ஆண்டு இங்கு ஒரு கற்கோட்டை கட்டப்பட்டது. டச் கிழக்கு இந்திய கம்பெனியின் ஆட்சி வங்காள விரிகுடாவில் வேரூன்றி வளர இது பெரிதும் உதவியது. நானூறு ஆண்டுகள் பழமையான சத்திரஸ் கோட்டை டச் கட்டடக்கலையை பறைசாற்றுகிறது. நாற்புறமும் உயர்ந்து நிற்கும் கற்தூண்கள், காலம் கடந்து நிமிர்ந்து நிற்கும் மணிக்கூண்டு, மிகுந்த நுட்பமான குழாய்வழி நீர் மேலாண்மை இவை இக்கோட்டையின் சில சிறப்புகள். பல போர்க்கருவி பாதுகாப்பு அறைகள், பெரும் நெற்களஞ்சியம், குதிரை லாயங்கள், சுரங்கப்பாதையுடன் கூடிய கல்லறைகளும் இங்கேயுள்ளன. 18ஆம் நூற்றாண்டில் டச் மற்றும் பிரிட்டிஷ் இடையே நிகழ்ந்த பேட்டில் ஆஃப் சாட்ரஸ் போர் இங்குதான் நடைபெற்றது. இதில் பிரெஞ்சு படை டச்சு படைக்கு பெரிதும் உதவியது. இதைத் தொடர்ந்து 1782 ஆங்கிலோ மைசூர் வாரிலும் பிரெஞ்சு மற்றும் டச் இணைந்து பிரிட்டிஷை எதிர்த்தனர். 1786இல் பிரிட்டிஷ் படை டச் படையை வென்று சத்திரஸ் கோட்டையை கைப்பற்றி அளித்தனர். பின்னர் காலப்போக்கில் இயற்கையால் இக்கோட்டை சூழப்பட்டது. நூற்றாண்டுகள் பல தாண்டி வரலாற்று சான்றென பற்பல நிகழ்வுகளை சுமந்து நிற்கும் சின்னம் சத்திரஸ் கோட்டை. வரலாற்றில் இன்னும் பல அடையாள சின்னங்களை காண மீண்டும் விரைவில் சந்திப்போம். நம் உலகம் எனும் கருவறை.